வெளியூர் நானு. ரொம்ப பசிக்குது. இங்க திருவண்ணாமலை அன்னதானம் ஏதாவது போடுவாங்களா? திருவண்ணாமலையில அன்னதானம் போடுவாங்களாவா? பிரதர், எங்க வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இது திருவண்ணாமலை கிரிவல பாதை ஸ்டார்ட் ஆகி முடிவு வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்றேன். டைம் நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க பிரதர். வள்ளலார் ஆசிரமம் காலைல 8 மணிக்கு போனா அங்க டிஃபன் போடுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா? யோகிராம் ஆசிரமம் போங்க, காலைல 9 மணிக்கு டிஃபன் போடுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா? ரமணாசிரமம் போங்க, காலைல 10 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா? 12:30 மணிக்கு மறுபடியும் வள்ளலார் போங்க, சாப்பாடு போடுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா? மறுபடியும் யோகிராம் போங்க, 12:30 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா? கிரிவல பாதைக்கு போங்க, சத்குரு சேவா ஆசிரமம்னு ஒன்று இருக்கும், அங்க 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க. அதே கிரிவல பாதையில நித்யானந்த ஆசிரமம் இருக்கும், காலையில மதியம் நைட்டுன்னு 3 வேளை பிரிச்சு சாப்பாடு போடுவாங்க. சாயங்காலத்துல பசிக்குதா, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா, அகஸ்தியர் ஆசிரமம் போங்க, சாயங்காலம் 6 மணிக்கு அங்க டிஃபன் போடுவாங்க, அதை சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையில போய் உட்காந்தீங்கன்னா கல்யாண நாள், பிறந்த நாள், நினைவு நாள்னு சொல்லி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டி கொடுப்பாங்க. அதையும் நீங்க வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். இது இல்லாம வண்டியில நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க, அதையும் நீங்க வாங்கி சாப்பிடலாம். இது எதுவுமே என்னால போக முடியாது, ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப நேரா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஏம்பா, கஷ்டப்பட்டு மூச்சு சொன்னது நானு, தண்ணி குடிக்கிறது நீயா? அது விடுங்க பாஸ். திருவண்ணாமலை இவ்வளவு இடத்துல அன்னதானம் போடுறாங்களா? இது மட்டும் இல்ல, திருவண்ணாமலையில இன்னும் நிறைய இடத்துல அன்னதானம் போடுறாங்க. அதெல்லாம் எங்க அப்படிங்கறத நம்ம மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்.